ம். ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் இருந்தான். நல்லா சுட்டியா, கொஞ்சம் முரடா, அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகணும் ஒரு ஆசை. ஆனால் ஸ்கூலில் அவனுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா பட்டு பட்டுன்னு கை நீட்டிடுவான், சொல்கிறத கேட்க மாட்டான், யார் பேசினாலும் எதிர்த்து பேசுவான். அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு யாருக்குமே அவனை பிடிக்காது. மெயினாக அவன் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருமே அவனை பிடிக்காது. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா லீடர் ஆகணும், கிளாஸ் லீடர் ஆகணும் ஒரு ஆசை. ஆனால் அவனோட திறமை என்னன்னா, வாத்தியார்கள் பாடம் நடத்தும் போது நல்லா கவனித்து, அதுக்கு வாத்தியார்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பான். அவன் நினச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான். ஆனால் இவன் சொல்கிறது யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்றாங்க. ஏன்னா அவனை யாருக்குமே பிடிக்காது. இவன் என்ன சொன்னாலும் அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப மனவேதனையோட அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகுறான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இதுக்கெல்லாம் அழலாமா? அப்படி திருக்குறள் சொல்கிற, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினை மாண்டா தமைச்சு. நாம் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலுமே எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை அவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய மரியாதையை கொடுத்தா தான் மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதை 2 வரி திருக்குறளை சொல்லி அதுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்த நாளில் இருந்து அந்த ஒரு பையன் லீடராக அந்த பையன் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிட்டான். அவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். அவன்கிட்ட இருந்த ஒரு கெட்ட ஹேபிட்டை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரோட அன்பாக இருந்துட்டான். தேங்க்யூ சார்.